Hi friends, welcome back to my channel. ரெடி பண்ணுறதுன்னு கொஞ்சம் குழப்பமாகவே இருந்தது. சொரக்காயை வச்சு ஒரு ஈஸியான பிரியாணி ரெசிபி ரெடி பண்ணியிருக்கேன். நல்ல டேஸ்ட்டாக உதிரியாக சொரக்காய் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். நான் எப்படி ரெடி பண்ணேன்னா உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். சொரக்காய் பிரியாணி செய்கிறதுக்கு இந்த சொரக்காய் எடுத்திருக்கேன். இதில் பாதி காய் கட் பண்ணால் போதும். பிரியாணி செய்கிறது குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய், ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். வறுபட்டதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிளகாத்தூள் இந்த ஸ்டேஜில் சேர்த்தா தான் பிரியாணி உங்களுக்கு கலர் கொடுக்கும். இதிலே புதினா, மல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிறேன். இது எல்லாமே வதங்கினதும் தக்காளி, கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காய், தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிறேன். காய் வதங்கினதும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இது நீர்க்காயின்றதுனால 1/4 டம்ளர் தண்ணி கம்மியாகவே சேர்த்துருக்கேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வந்தால் போதும். ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், உதிரியாக பிரியாணி ரெடி. உங்களுக்கு சொரக்காய் பிரியாணி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.